மக்கள் இங்கே பார்த்தீங்களா, கொழுக்கட்டை வந்து செய்கிறேன். கோதுமை மாவில் பிழிஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொட்டை மாதிரி தட்டிட்டேன் சின்னசா. இது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வைக்கிற கலக்கொட்டை தூள் வெல்லம் போட்டு அரைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் தேங்காய் கூட போட்டுக்கலாம், ஏலக்காயும் போட்டுக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா இப்போ எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்படி சின்னசாக வந்து பிடிச்சி வச்சுட்டேன். ஸோ எண்ணெயில் பொரித்து சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு டேஸ்ட் வந்து சொல்கிறேன். மக்களே, கொழுக்கட்டை வந்து பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ பிடிச்சி வச்ச பின்னால் இது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன்னா எண்ணெயில் வந்து விட்டேன். எண்ணெயில் விட்ட உடனே பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது. ஸோ கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பார்த்தீங்கன்னா கொதிக்க வைக்கிறேன். நல்லா வெந்த பின்னால் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வந்து எண்ணெயில் வந்து பொரிஞ்சிடுச்சு. மக்களே, சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டு. நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.